கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, கன்னி ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளா பெருசா நல்லா இருக்காங்களா? நல்லா இல்ல. நீங்க யாராவது கன்னி ரொம்ப புத்திசாலிங்க, அதீத புத்திசாலிங்க, ஜீனியஸ் இப்படின்லாம் சொல்றீங்க. கன்னியினோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் இந்த ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா? ஒரு நாள் முதலமைச்சரா இருந்து பாருங்கன்னு. அந்த மாரி ஒரு நாள் கன்னியினோட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படிம்பாங்க. காரணம் அப்படின்றது சந்திக்கிற மாரி தான் அமையும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்னர் ராசி. அது மீனமா இருந்தாலும் சரி, மிதுனமா இருந்தாலும் சரி, கன்னியா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி. அப்ப இந்த கன்னிக்கு பெரும்பாலும் இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமா அப்படியே ஆனா, இப்ப வந்து பாருங்க, திடீர்னு ஒரு நாள் பயங்கர தலைவலி. முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் நானும் மாத்திரை ஏகப்பட்ட பெயின் கில்லர்ஸ் போட்டேன். நல்ல கண்ட்ரோலே வரல. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போனா பிபி பயங்கரமாயிட்டு இருக்கு. பிபி வந்து பார்த்தீங்கன்னா, 190 வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாரு, கிட்னி தாங்குற அளவே 180 தான்ப்பா. ரீனல் த்ரெஷோல்டே 180 தான். நீ 190 வச்சிருக்க. தயவு செஞ்சு மாத்திரைய போடு. 3 நாள் இரு நான் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில புடிச்சு போட்டாரு. அப்படின்னு சொல்ற கண்ணியும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரிக்கு வந்து இப்ப நெறைய ஒரு உத்தமமான படிப்பு அப்படின்னாலே எம்பிபிஎஸ் தானே எல்லாரோட மைண்ட் செட்ல இருக்கு. எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்லயும் எம்பிபிஎஸ் தான் இருக்கிறதுலே உத்தமமான படிப்பு அப்படின்றது இருக்கு. ஆக 3 வருஷமா எம்பிபிஎஸ் எழுதும் கிடைக்குமா? சாலிடா நெறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட முயற்சி கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா. குழந்தைக்காக நாங்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோங்க. இந்த காலகட்டத்தில சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி திருமணத்துக்கு வரன் தேடிட்டே இருக்கோம். சூப்பரான திருமண வரன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எதுலம்மா கவனமா இருக்கணும்? ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாம்மா பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 அப்ராக்சிமேட்லி 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். இந்த உச்சம் பெற்று குரு பகவான் அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த உச்சம் பெற்று அமர்றது ஒரு பிளஸ்ங்க. அதுக்கும் மேல குருனுடைய உச்ச பார்வை 5, 7, 9 இருக்கு பார்த்தீங்களா? இதுல 9ஆம் பார்வை சனி மேல படுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு? மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும். கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இவங்க 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல இவங்களை டார்கெட் பண்ணி சனி பகவான் கெடுக்க பார்க்குறார். ஆனா இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. கட்டுண்டு கிடப்பாரு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்ல. இது ஒரு பெரிய பிளஸ். மத்த ராசிகளுக்கு இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா இருக்காரு, கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, துலாம்க்கு ரோக சனியா இருக்காரு. இந்த மாதிரி மத்த 6 ராசிகளுக்கு சனி பகவானே நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வையினால இன்னும் நிறைய நல்லது ரொம்ப ஸ்பீடா செய்ய போறான். ஆக இந்த குரு பயிற்சி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நல்லாதாங்க இருக்க போகுது. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக உங்க ராசிக்கு குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, கன்னி ராசி அன்பர்கள் கொஞ்ச நாளா பெருசா நல்லா இருக்காங்களா? நல்லா இல்ல. நீங்க யாராவது கன்னி ரொம்ப புத்திசாலிங்க, அதீத புத்திசாலிங்க, ஜீனியஸ் இப்படின்லாம் சொல்றீங்க. கன்னியினோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் இந்த ரகுவரன் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா? ஒரு நாள் முதலமைச்சரா இருந்து பாருங்கன்னு. அந்த மாரி ஒரு நாள் கன்னியினோட வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? பொதுவா இந்த 12 ராசிகள்லயுமே இந்த கார்னர் ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு விதமான காம்ப்ரமைஸ் தான். நம்ம எதிர்பார்க்கிறத நம்மளோட லைஃப் பார்ட்னர் பெருசா செய்ய மாட்டாங்க. லைஃப் பார்ட்னர்னால சில பல சோதனைகள், கஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அப்படின்றது சந்திக்கிற மாரி தான் அமையும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 கார்னர் ராசி. அது மீனமா இருந்தாலும் சரி, மிதுனமா இருந்தாலும் சரி, கன்னியா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி. அப்ப இந்த கன்னிக்கு பெரும்பாலும் இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமா அப்படியே போகும். அப்படியே போவும். இவங்களும் அத சஸ்கா மஸ்கா பண்ணி என்னென்னவோ பண்ணி ஓடுவாங்க. வேற வழி இல்ல. ஓட்டுவாங்க அப்டின்னும் சொல்லலாம். ஆக இந்த கன்னி கடந்த இதெல்லாம் யூசுவலா இருக்கிறது தான். ஆனா, கடந்த சில மாதங்களா, பல வருடங்களாவேங்க. சரி, பொதுவா வந்து பாருங்க, இந்த சனி பகவான் கண்டக சனியா வந்ததுலேருந்து கன்னி அனுபவிக்கிற வேதனைகள் அப்டின்றது ரொம்ப ஜாஸ்திங்க. நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டின்னு போயிருந்தேங்க. எங்கன்னு தான் அந்த மாடு வந்துச்சுன்னு தெரியல. குடுகுடுன்னு ஓடி வந்துச்சுங்க. நான் வண்டிய நேரா போய்
அவன் மேலே இடித்து அந்த மாடு திபு திபு திபுன்னு ஓடி போயிடுச்சு. நான் உழுந்து வண்டி அதாவது ஃபஸ்ட்டு நான் உழுந்தேன். என் மேலே வண்டி உழுந்துச்சு. மாடு எப்படி என்னை இப்படி தூக்கி புரட்டி போட்டுடுச்சு. ஆக வண்டிக்கு நிறைய செலவு. எனக்கு கால் வந்து பாருங்க பெருசா அடிபட்டு ராடு வச்சு அதுக்கு சில லட்சம் செலவு. முடியல. ஒண்ணும் பண்ணல. மாடு பாட்டுன்னு எங்கேயும் இருந்துச்சு. அது ஏன் திபு திபுன்னு ஓடி வந்துச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியும்? அது வண்டி யாருன்னு கேட்டா பயந்து குழந்தைங்க ஓடியாடுறது தான். அந்த மாரி ஓடி வந்து இந்த மாரி நான் சந்திச்சேன். அப்படின்னு சொல்ற கண்ணி உண்டு. அம்மா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, என் மனைவி கண்டிப்பா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ராம் சீதா ஜோடி உலகத்துல ஏது? எந்த கணவன் மனைவி நாங்க சூப்பரா வாழ்றோங்க. ரொம்ப அந்யோன்யம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நான் 2 வார்த்தை பேசுவேன். என் மனைவி 2 வார்த்தை பேசுவா. நான் 4 வார்த்தை பேசுவேன். என் மனைவி 10 வார்த்தை பேசுவா. சரி ஓகே. நீயே பெரிய ஆளா இருந்துருமா அப்படின்ற மாரி காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். ஆனா இப்பலாம் வந்து பாருங்க, நான் 4 வார்த்தை பேசினா என் பொண்டாட்டி 400 வார்த்தை பேசுறா. பேசவே முடியல. அப்படி பேசுறா. அதாவது இந்த நெருப்பு கோழி வாயில நெருப்ப கக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு கற்பனை கதை தான். இருந்தாலும் சொல்றேன். வன்மத்த கக்குறா. அவ்ளோ என்ன பிடிக்க மாட்டேங்குதும்மா. என்ன பண்ண முடியும்? பயங்கரமா வெறுப்பா இருக்கு. என்னால டாலரேட் பண்ணவே முடியல. பிச்சுக்குன்னு போயிடலாம் போல தோணுது. என்னால முடியல. அப்படி சொல்ற கண்ணியும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான உடல் சார்ந்த உபாதைகளும் இல்ல. ஆனா, இப்போ வந்து பாருங்க, திடீர்னு ஒரு நாள் பயங்கர தலைவலி, முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் நானும் மாத்திரை ஏகப்பட்ட பெயின் கில்லர்ஸ் போட்டேன். நல்ல கண்ட்ரோலே வரல. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போனா பிபி பயங்கரமாயிட்டு இருக்கு. பிபி வந்து பார்த்தீங்கன்னா, 190 வந்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்றாரு, கிட்னி தாங்குற அளவே 180 தான்ப்பா. ரீனல் த்ரெஷோல்டே 180 தான். நீ 190 வச்சிருக்க. தயவு செஞ்சு மாத்திரைய போடு. 3 நாள் இரு நான் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு ஆஸ்பத்திரியில புடிச்சு போட்டாரு. அப்படின்னு சொல்ற கண்ணியும் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? சனி பகவான் கண்டக சனியா இருந்து முக்கியமா இந்த 3 விஷயத்துல உங்கள டார்கெட் பண்ணான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இப்ப குரு பெயர்ச்சியாய் குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. சனியினால உங்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்ல, இன்னல் இல்ல, பிரச்சனை இல்ல, காம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல. சூப்பர் இல்லைங்களா? சரி, அடுத்து குரு பகவான் எந்த பாவத்துல வந்து அமர்றார்? 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல குரு. பொதுவா லாபஸ்தானத்துல குரு எங்களுக்கெல்லாம் நல்லது செய்வாரா? நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பாருங்க இந்த மாதிரிலாம் தப்பா நிறைய விஷயம் யூகிச்சுப்பாங்க அவங்களே. எங்களோட ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா, புதன் பகவான் இல்ல. அப்ப புதனுக்கு குரு வந்து பகை இல்ல. அவர் நல்லது செய்வாரா? அப்படின்னா, கிரகங்கள் எல்லாம் நம்மள மாரி கிடையாது. எனக்கு பிடிக்குதுன்னா அப்படியே வாரின்னு போய் கொடுக்குறதுக்கு, பிடிக்கல அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து வாரின்னு வந்துடுறதுக்கு. ஓகேவா? அப்போ சாலிடாக நல்லது. அவங்க என்ன பாவத்தில் உட்காந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நல்லது செய்வாங்க. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ லாபஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார்? நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நேர்த்தியாக செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பிரித்த லாபம் அப்படின்றத கொடுப்பார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்ல லாபம் அப்படின்றது உண்டு. முக்கியமாக இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், கோயில்ல இருக்க ஆஃபீஸர்ஸ், புரோகிதர்கள், இந்த கோயில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது சாலிடா உண்டு. நான் தான் சாமியார்ன்னு சொல்லி திரியிறவங்க, அவங்களும் தானே ஆன்மீகம் சார்ந்த வேலை செய்றாங்க. அவங்களுக்கும் தான் ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் பெரிய ப்ராஃபிட்டே இருக்கு உலகத்துல. சரி. அப்ப இவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு. இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாருங்க அடல்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதே மாரி ஒரு சுயதொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா, ரூ. 10 பொருள ஓகே ரூ. 12க்கு விக்கலாம், ரூ. 11க்கு விக்கலாம். ரூ. 10 பொருள ரூ. 1000க்கு விக்கக்கூடாது. ரூ. 10 பொருள ரூ. 10,000க்கு விக்கக்கூடாது. அதுவும் நான் வந்து ஒரு தாயத்து குடுக்குறேன். இந்த தாயத்த போட்டுக்கணும் நீ சூப்பரா இருப்ப. இந்த தாயத்த ரூ. 10,000 குடுத்து வாங்கி ரூ. 2 தாயத்த குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா நல்லது. நல்ல லாபம் அப்படின்றது வரும். மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதாயம், ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். அவங்க மூலியமா ஆதாயம், ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேல குருனோட பார்வை 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்த பார்க்குறாம்மா. கரெக்ட்டான விஷயத்துல முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. 5ஆம் பாவத்த பார்க்குறேன். லவ் அது ஆல்ரெடி பலமுறை போட்டுக்கிச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கப்லாம் பேட்சப் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல. அந்த பையன் நல்ல பிள்ளையா இல்லன்னா, வாழ்க்கையில ஒரு நல்ல பிள்ளை, நல்ல பையன் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரிக்கு வந்து இப்ப நெறைய ஒரு உத்தமமான படிப்பு அப்படின்னாலே எம்பிபிஎஸ் தானே எல்லாரோட மைண்ட் செட்ல இருக்கு. எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்லயும் எம்பிபிஎஸ் தான் இருக்கிறதே உத்தமமான படிப்பு அப்படின்றது இருக்கு. ஆக 3 வருஷமா எம்பிபிஎஸ் எழுத கிடைக்குமா? சாலிடா நெறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட முயற்சி கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா. குழந்தைக்காக நாங்க ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோங்க. இந்த காலகட்டத்தில சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாரி திருமணத்துக்கு வரன் தேடிட்டே இருக்கோம். சூப்பரான திருமண வரன் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எதுலம்மா கவனமா இருக்கணும்? 6ல ராகு. ஏகப்பட்ட தைரியம் வரும். ஏகப்பட்ட தைரியம் வரும். எதிர் வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்தான் அப்படின்னா, என்ன அவன் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிறான். புடி அவன போடு 4 போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன போய் பளீர்னு ஒண்ணு குடுப்போம். அப்புறம் அவன் 4 பேர கூட்டிட்டு வந்து நம்மள பளீர் பளீர் 4 பளீர் குடுப்பான்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம், எதிர் வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான், பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரான், கதவு தாப்பல் போட்டு வீட்டுக்குள்ளே இருங்க. இல்லை வெளியே பூட்டிட்டு நீங்கள் பாட்டுன்னு போயிடுங்க. 10 நாள் சண்டை போட்டோம், 100 நாள் சண்டை போட்டோம், 101 நாள், அட என்னையா நம்ம சண்டை போட்டாலே அவன் வீட்டை பூட்டின்னு போயிடுறான், என்னத்துக்கு கத்திங்க, அவங்ககிட்ட கத்துறதே வேஸ்ட் அப்படின்னு ஆமாடங்கிடுவோம். சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி சிம்பிள் விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே போதுமானது. வழிபாடு என்னம்மா பண்ணணும்? பொதுவாக சனி பகவான் கண்டக சனி, குருனோட பார்வை அவர் அதிசாரமாக பயிற்சியாகும் போது சனி மேலேருந்து அகலும். அப்போ ராகுவை பேஸ் பண்ணி, கேத்து 12ஆம் பாவம் பெரிய நெகட்டிவ் இம்பெக்ட் கிடையாது, அதே மாதிரி சனி பகவானை பேஸ் பண்ணி நம்ம வழிபாடு அப்படின்றது செய்யணும். யாரை வழிபாடு செய்யலாம்? நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு செய்யலாம். வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னு ஜம்முன்னு போயிட்டு சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு, சுவாமிக்கு ஒரு நெய் விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் சொல்லியிருக்க பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள்ங்க. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, நாங்களும் எங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பேச்சு என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்த போதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளாக தொடருது. திருமணம் அப்படின்றது கைகூடியே வரமாட்டேங்குது. அதே மாதிரி குழந்தை பிராப்தம் அப்படின்றதே இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தில் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பிடிச்சி வச்சுட்டு எங்களை ரொம்ப பாடாப்படுத்துகிறான். சுற்றி பக்கமும் பிரச்சனை தான். இப்படி பல விஷயங்கள் இருக்கதானம்மா செய்யுது. எப்போ வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்டவே முடியல, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல, பூமி தோஷம் இருக்கான்னு தெரியல, இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி எந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் தான் அதனோட பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ் பதில் தெரியறதுக்கு. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஊரில் கோயில்களில் அது வந்து எந்த கோயிலாக இருந்தாலும், ஈசனுடைய கோயிலாக இருந்தாலும், அம்பிகையினுடைய கோயிலாக இருந்தாலும், பெருமாளினோட கோயிலாக இருந்தாலும், முருகப்பெருமானுடைய கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும், சிறுந்தெய்வங்களுடைய கோயிலாக இருந்தாலும், கோயில்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொற்பொழிவு நாங்கள் ஆற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய நம்பருக்கு, இதே நம்பருக்கு தான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சொற்பொழிவு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.